Super Saravana Stores. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அவ்வளோதாங்க, காங்கிரஸ் திமுக கூட்டணி முடிஞ்சே போச்சு அப்படின்னு எல்லாராலும் பேசப்பட்ட நேரத்தில் அதற்கான சிக்னலும் அங்கங்கே வர தொடங்குற நேரத்தில் தான் திடீர்னு சிதம்பரம் என்ட்ரி கொடுத்துருக்காரு. முதல்வரை சந்தித்து பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது குறித்து நம்ம பேசலாம். அதே மாதிரி இப்போ பேசிட்டு இருக்கிற நேரத்தில் செல்வ பெருந்தகையோட மகளுக்கு நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருக்கும். அதை விட்டுட்டு இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் அதிக கவனம் செலுத்தி என்ன ஆக போகுது ஏதாவது போகுதுன்னு பதட்டத்திலே அவர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி தமிழகத்திலிருந்து வரக்கூடிய எந்த தலைவர்களையும் சந்திக்காம அமைதியா இருக்காரு. இவர்கள் யாருமே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிஏட்டையும் சொல்லி அவங்கள கேட்டை இழுத்து மூடிட்டாரு. இங்கிருந்து போகிற தலைவர்களுக்கு சிக்னல் கிடைக்கல. இன்னொரு புறம் சோனியா காந்தி புதிய ஒரு மாஸ்டர் ஸ்கெட்ச் போட்டு, தம்பி நீ கொஞ்சம் அமைதியாரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளுக்கு கிறிஸ்டோடங்கரே ஒரு பக்கம் போயிட்டார், நானே விளைவிக்கிறேன்னு சொல்லிட்டார். இன்னொரு தரப்புல கார்கேவுக்கு பொறுப்பை கொடுத்து புதிய ஒரு பாய்ச்சலை நிகழ்த்தியிருக்காங்க. இதன் மூலம் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்க போகிறதுன்னு உறுதியானாலும் சில சிக்கல்கள் தொடரத்தான் செய்யுது. அது மாதிரி திமுக கூட்டணியில் வேறு சில கட்சிகளும் புதுசாக முஸ்லியை முறுக்கிட்டு சண்டைக்கு இறங்குறாங்க. எல்லாத்தையும் விரிவாக பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. இன்னைக்கு சிதம்பரம் ரகசியம் தான் நீங்க தமிழ்நாடு முழுக்க சிதம்பரம் கன்வே பண்ண அந்த ரகசியமான தகவல் முதல்வருக்கு தெரிஞ்சிருக்கும், நமக்கு தான் ரகசியமா இருக்கு. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் தெரிஞ்சிடும். ஆமா, அது என்ன சொல்லப்படுது அப்படின்னா, சிதம்பரம் கன்வே பண்ண செய்தி என்பது சோனியா காந்தியோட செய்தி தான். சிதம்பரம் முதல்வர்கிட்ட சொல்லியிருக்காரு. அதாவது சோனியா காந்தி என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படின்னா, திமுகவோட தான் காங்கிரஸ் தொடரணும்னு சொல்லிட்டு உறுதியாக நிற்கிறாங்க. சோனியா காந்தி மட்டும் இல்லாமல் மல்லிகார்ஜுன கார்கே இல்லாமல் அந்த முடிவில் தான் இருக்காங்க. அந்த முடிவை தான் இப்போ சிதம்பரம் ஏன்னா இப்போ இன்னையோட திமுக கெடு கொடுத்ததா இருந்தது இல்லையா, காங்கிரஸ் கெடு கொடுக்கவே இல்லையே அப்படின்ட்டாரு செல்வபிரமணியன் சொன்னாரு. ஆனா எதுக்கான இந்த கெடு சொல்றாங்க அப்படின்னா, மார்ச் 5ஆம் தேதிக்குள்ள ராஜ்யசபா தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு பெறுது. நாளானைக்குள்ள. இன்னைக்கு மார்ச் 3ஆம் தேதி இல்லையா. இப்போ நீங்க காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருக்கிறீங்களா இல்லையான்னு அறிவிச்சா மட்டும்தான் உங்களுக்கு ராஜ்யசபா சீட் தரணுமா தரக்கூடாதுன்றது திமுக முடிவு பண்ண முடியும். அவங்க இல்லைன்னு சொல்ல, இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, இப்போ என்னன்னா, முன்னாடி காங்கிரஸ் திமுக மீது குற்றச்சாட்டு வச்சாங்கல்ல, நாங்க ரெடி ஆயிட்டோங்க, திமுக தான் 2 மாசமா குழுவை போடாம இருக்காங்கன்ட்டு. இப்போ திமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க குழுலாம் போட்டு பேச்சுவார்த்தை தொடங்கிட்டு இருக்கோம், நீங்க தான் டிலே பண்றீங்க, நீங்க தான் லேட் பண்றீங்க, அதனால மார்ச் 3ஆம் தேதிக்குள்ள சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கெடு விதிக்கப்பட்டதா செய்திகள்லாம் பார்த்தோம். நம்ம அதற்காண்டி தான் இன்னைக்கு ஓகே நெருங்கிருச்சு, அவங்க சொல்றது போல லாஜிக்கலா தான் இருக்கு. ராஜ்யசபா தேர்தலில் ஒரு சீட் வேணும் அப்படின்னா நம்ம திமுக பயணிச்சா மட்டும்தான் ஒரு சீட் கிடைக்கும்ன்ற மாதிரி இப்போ காங்கிரஸ் டெல்லி தலைமை சிதம்பரத்தை விட்டு நீங்க போய் ஸ்டாலின்கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிதம்பரமும் செல்வ பெருந்தகையும் ஒரு சேர ஒரே வாகனத்துல பயணித்து சிஎம் ஸ்டாலினை பார்த்து பேசியிருக்காங்க. இதன் மூலியமா காங்கிரஸ் திமுகவிலிருந்து விட்டு போகாது, கூட்டணியில் தான் தொடரும் அப்படின்ற ஒரு செய்தி இப்போ சொல்லப்பட்டிருக்கு. ஆனா காங்கிரஸ்ல இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்காக சிதம்பரம் சோனியாவோட மெசேஜ் எடுத்துட்டு வந்தாருங்கிறீங்களே, அதை நான் அப்படி பார்க்கல. சிதம்பரம் தான் மெசேஜ் சொல்லி சோனியா கிட்ட இப்படி இருந்தா நல்லா இருக்கும் சொல்லி அதை கொண்டாந்து திமுக தலைமையிட்ட சொல்றாரு. இதுல இந்த கிறிஸ்டோடங்கர் ஆரம்பத்துல இருந்து திமுக உறுத்தலாவே இருந்தார். திமுகவுக்கு இவர் ஒண்ணு பேசுறது, இவர் கூட்டணியில அதிக தொகுதி கேட்கறதோ, தொகுதி பங்கீடு கேட்கறதோ, அல்லது ஆட்சியில் அதிகாரம் கொடுங்க அப்படிங்கறத கேட்கறதோ எந்த பிரச்சனையும் திமுகவுக்கு இல்ல. திமுகவுக்கு எங்க பிரச்சனை வருதுன்னா, திமுக தலைமையோ முதல்வரோ உதயநிதி ஸ்டாலினோ தலைமையில் இருக்கிறவங்களோ விஜயை பத்தி பேசாத பொழுது, விஜய்னு பேரை கூட சொல்லாத பொழுது, திமுகவை வெறுப்பேற்றுற விதமா பொழுதனைக்கும் விஜய்னு ஒருத்தர் இருக்காரு, தாவக கட்சி வச்சிருக்காரு, இளைஞர்கள் மத்தியில செல்வா கூட இருக்கு, அந்த கட்சி எங்களை அங்கீகரிக்குது, ராகுல் அங்கீகரிக்குது அப்படின்னு சொல்றதும், ராகுல் சார்பால அங்க பேச்சுவார்த்தை நடத்துறதும், இது திமுகவுக்கு உச்சகட்ட எரிச்சலை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. இல்லைன்னா அது எப்பவோ முடிவுக்கு வந்திருக்க வேண்டிய பிரச்சனை. கிறிஸ்டோடங்கர் அப்படிங்கிற ஒரு தனிநபர் என்னதான் திமுக மேல அவருக்கு ஒரு காண்டு இருக்கோ எனக்கு தெரியல, ஆனா வச்சு செஞ்சிருக்காரு. நீங்க சொன்னது போல சொன்னீங்க இல்லையா, சோனியா காந்தி தலையீட்டின் காரணமாக இந்த பிரச்சனை சுமூகமாக முடிய போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே டெல்லியில் ஆலோசனை பண்ணியிருக்காங்க. அதில் வேணுகோபால், ராகுல் காந்தி, சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே எல்லாம் இருந்திருக்காங்க.
அங்கேயும் வந்து அதுக்கு முன்னாடி இவர் இருக்கார்ல கிரீஷ் சோடங்கர், அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திமுக கூட வேண்டாங்க, நம்ம கேட்குற சீட்டை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி வேண்டாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதை தான் வந்து தொடர்ந்து இந்த மைண்ட் செட்ல இருந்திருக்காரு. அதை தான் வந்து ராகுல் காந்தி வலியுறுத்தினதா சொல்லப்படுது. இல்லை இப்போ கிறிஸ்டோடங்கர் எதுக்கு சொன்ன வந்தேன்னா, கிறிஸ்டோடங்கர் இந்த மாதிரி அவர் வந்து போறப்பெல்லாம் இங்கே வந்தால் ஒரு பேச்சு பேசுவார், அடுத்த ஆட்சி திமுக தான் அமைக்கும்பாரு, டெல்லிக்கு போயிட்டா திமுக வந்து எங்க கேட்ட தொகுதியில் தரமாட்டேங்கிறாங்க, தாவேக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு போயிடுவாரு. இந்த மாதிரியான தொடர் பேச்சுவார்த்தைகள் வந்து திமுகவுக்கு எரிச்சலை கொடுத்ததுனால அவர் வந்தாலே போனாலே சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்லப்பட்ட நேரத்தில் தான் கிறிஸ்டோடங்கர் தானா விலகி இருக்காரு. நானா இனிமேல் இந்த கூட்டணி பத்தி பேச மாட்டேன், நீங்களே பாத்துங்க, இனிமேல் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்க கிட்டத்தட்ட முடிச்சு விட்டேன், 90% முடிச்சு விட்டேன், முடிஞ்சா 10% வச்சு டெவலப் பண்ணிட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டு போயிட்டார். நானுமே பேச மாட்டேன், திமுக எனக்கு உரிய மரியாதை கொடுக்கல அப்படின்னு டெல்லி தலைமையில சொல்லிட்டார். அப்ப அதற்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்பதான் சோனியா காந்திக்கு இந்த தகவல் போகுது. யார் மூலமா போகுதுன்னா, டிஆர் பாலு இருக்கார் இல்லையா, அவர் வந்து இங்க டெல்லியில பெரிய அளவுல லாபி பண்ணக்கூடிய ஒரு தலைவர், நிறைய சோர்ஸ்களும் இருக்கு. அதன் மூலமாக சோனியா காந்திக்கு ஒரு மெசேஜ் சொல்றாரு, நீங்க இருக்கிறதுங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நாங்க இருக்கிறது உங்க கூட்டணியில ரொம்ப முக்கியம். நாம கிட்டத்தட்ட ஒரு 3 தேர்தல் தமிழ்நாட்டிலையும் சரி, பாராளுமன்ற தேர்தலையும் சரி, பல தேர்தலில் நம்ம ஒரு வெற்றி கூட்டணியா இருக்கும், பெரிய அளவுல எம்பிக்களை நாங்க தான் தர்றோம். அதே மாதிரி இங்க நடந்த தேர்தல் 2019 இருக்கலாம், 21 இருக்கலாம், 24 இருக்கலாம், இந்த எல்லா தேர்தலையும் நம்ம ஒன்னா இருக்கும் பொழுது ஒரு பெரிய வெற்றியை பெற முடியுது. உங்களுக்கு எம்எல்ஏக்கள் தர்றோம், ராஜ்யசபா கூட தர்றோம், ஆனா அதை பத்தி யோசிங்க அப்படின்னப்பதான் சோனியா காந்தி மறுபடியும் அலர்ட் ஆகுறாங்க. ஆல்ரெடி ஒரு முறை அலர்ட் ஆகி ராகுல்கிட்ட சொல்லி, ராகுல் வந்து அந்த பிரச்சனை இன்னும் அடுத்த கடத்துக்கு எடுத்துட்டு போயிட்டார், சார்ட் அவுட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னா அவர் ராகுல் அடுத்த கடத்துக்கு எடுத்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் தான் ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சின்ன பிள்ளை வெல்லாம வீடு வந்து சேராதும்பாங்க. அது மாதிரி ராகுல நினைச்சாங்களோ என்னமோ தெரியல, ராகுல்ல கொஞ்சம் ஒதுங்கி இருக்க சொல்லிட்டாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை இனிமே கார்கேவே பார்த்துப்பாரு, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு செல்வ பிறந்தே குஷி ஆயிடுச்சு. ஏன்னா கார்கே அவருடைய சிஸ்டர் தானே செல்வ பிறந்தவை. அது மட்டும் இல்லாம திமுக கூட்டணியை கருத்தியல் ரீதியா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கார்கேக்கும் திமுக கூட்டணிக்கும் ஒரே சிந்தனை தான் இருக்கும். அதன் அடிப்படையில கூட சோனியா காந்தி சொல்லிருக்கலாம்னு பார்த்தாங்க. ஸோ கார்கேவுக்கு விஷயம் வரதுக்கு அந்த டைம்லயே சிதம்பரத்துக்கூடையும் சோனியா காந்தி பேசுறாங்க. அதாவது நமக்கு ஒன்றும் பெரிய அளவுல வேண்டாம், இப்ப என்ன நடக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்டப்ப சிதம்பரம் சொன்ன கருத்தும் இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல நம்ம வந்து திமுக கூட போறதா சரியா இருக்கும், அதை தொடர்ந்து வலியுறுத்திட்டே வரேன். இப்ப நம்ம விலகணும் அப்படின்னா நேஷனல் லெவல்ல நமக்கும் ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படும், அவங்களுக்கும் பின்னடைவு ஏற்படும். அதுவும் இல்லாம தாவேக்காவோட போய் சேர்றது எந்த அளவுக்கு சரிங்கிறது தெரியல அப்படிங்கிறதும் அவர் சொல்லியிருக்காரு. இதை அடுத்து அவங்க சோனியா காந்தி ரொம்ப கராரா பேசவேனா, அதே நேரம் கூட்டணியில நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால நமக்கு கூடுதல் தொகுதி வேணும் இல்லையா, அதனால கூடுதல் தொகுதியில எந்த அளவு கேட்க முடியுமோ அந்த அளவு கேட்டு பாருங்க அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. பிளஸ் 2 MP சீட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 2 MP சீட்டு தான் நான் சொல்றேன் வந்து சோனியா காந்தி ஐடியா கிடையாது, சிதம்பரம் சொன்ன ஐடியா நான் சொல்றேன். ஏன்னா ஒரு MP சீட்டு இப்ப தந்துருவாங்க, ஆமா, இன்னும் 2 வருஷம் கழிச்சு இன்னொரு MP சீட் வரும். அப்படி சொல்றீங்க, நான் கூட 4ல 2 கொடுக்கணும்னு நினைச்சேன். அப்ப சிதம்பரம் வந்து அவருக்கு டென்யூர் முடியுது இல்லையா, அவருக்கான புள்ளியா அவர் வச்சிருக்காரு. அது வந்து அவரோட பாலிடிக்ஸ் தானே. நம்ம 2028ல முடியுது, இப்பவே ஒரு சீட்டை போட்டு வச்சிரோம். சிம்பிள் மேட்டர் இல்ல, லாங் டர்ம் யோசிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தனிப்பட்ட முறையில திமுகவோட பயணிச்சா இந்த தேர்தல்ல அதிக எம்எல்ஏக்கள் வருவாங்க, அந்த எம்எல்ஏக்கள் மூலமா நம்ம 2028 ராஜ்யசபா போயிடலாம். அந்த ஏன்னா இவர் அப்படிதான் போயிட்டு, ஏன்னா திமுகவுக்கும் சிதம்பரத்துக்கு கொடுக்கறதுனால தான் ஜாலியா இருக்கும், இனிக்கும். ஏன்னா இப்ப சிதம்பரமும் திமுகவோட நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். கடந்த காலங்களில் நிறைய கசப்புகள் இருந்திருந்தாலும் இப்போ சிதம்பரம் மாதிரியான ஒரு நபர் வந்து திமுக தலைமையை அணுகி பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது சிக்கல்கள்லாம் எளிதாகவே களையப்பட்டிருக்கு. இத்தனை நாள் பேசுனதை முதல்வரும் மறந்துட்டார். மிக கடுமையான விமர்சனங்கள்லாம் வச்சாங்க. சிதம்பரம் என்பது மூத்த தலைவர், காங்கிரஸ்லயே அகில இந்திய அளவுல மூத்த தலைவரா இருக்கார். அவர் வந்து பேசினார் அப்படின்னாலே இங்க இருக்கக்கூடிய சுணக்கங்கள்லாம் மறந்துடும். சோனியா சொன்னதின் பேர்ல வந்திருந்தாலும் இவருக்கும் ஒரு சீட்டு இருக்குங்கிற ஒரு கணக்கு இருக்கு. அது போக கூட்டணி வலுவடையணுங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு. இப்போ ராகுல் காந்தி ரொம்ப கோவத்துல யாரையுமே பாக்குறது இல்லை. இங்க இருந்து சில தலைவர்கள்லாம் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க, அவர்கிட்ட பேசணுமே, பேசி ஒரு முடிவு எட்டலாம். ஏன்னா இங்க ரொம்ப நிலைமை ரொம்ப தீவிரமாயிடுச்சு. ஏன்னா தாவேக்காவோட ரொம்ப நெருங்கிடுச்சு காங்கிரஸ். அதனால இங்க இருக்கிற தலைவர்கள்லாம் கொந்தளிச்சிட்டாங்க. கோபண்ணாவோட பேட்டியெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப கொடுமையா பேசியிருந்தாரு. தாவேக்காவோட போறது தற்கொலைக்கு சமம். 140 ஆண்டு கால காங்கிரஸ் வரலாறுல நான் ஒரு 40 வருஷத்துக்கு மேல கட்சியில் இருந்திருக்கேன், நான் ஒரு துணைத் தலைவராக இருக்கேன். இது வந்து ஒரு தவறான முடிவா இருக்கும், மக்களோட முடிவை திமுக கூட்டணி தாங்கிறப்ப தாவேக்காவுக்கு போட தவறு, சில சதிகள்லாம் பின்னப்பட்டுச்சுங்கிற மாதிரி நிறைய விஷயம் காங்கிரஸ் குள்ள இருக்கிறத நம்மளும் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா காங்கிரஸ் வந்து விஜய் கட்சி அங்கீகரிக்கிறாங்க அப்படின்னா அப்ப நீங்களே வீக்குன்னு தானே அர்த்தம். இங்க அதுதான் வந்து பேசிட்டு இருக்கோம். அதான் தெரியாம சோழங்க பேசிட்டாரா அல்ல தெரிஞ்சே பேசினாரா இல்ல, நீங்க சொன்னது போல கார்கேக்கு வந்து சோனியா காந்தி முழு அதிகாரம் கொடுத்திருக்காங்கல்ல, இல்ல ராகுல் காந்தி கூட்டணி தொடர்பாக ராகுல் காந்திக்கு மட்டும் செக் வைக்கல. ஏன்னா அவர் தான் அகில இந்திய தலைவராக இருக்கார், கார்கே தான்.
ராகுல் காந்திக்கு மட்டும் செக் வைக்கல, அவரோட சேர்ந்து கேசி வேணுகோபாலுக்கும் ஒரு செக் வச்சிருக்காங்க சோனியா காந்தி. ஏன்னா எந்த அளவுக்கு கிரீஷ் சோடங்கர் விஜயோட கூட்டணி விரும்புறாரோ அதே அளவுக்கு கேசி வேணுகோபாலும் விஜயோட சேர்ந்து சொல்லிட்டு விருப்பப்பட்டார். ஏன்னா அவரோட லாபி தெரியும் நமக்கு. ஏன்னா இவ விஜயை கூட்டு போய் நம்ம கேரளாவில் பிரச்சாரம் பண்ணலாம், கேரளாவில் தேர்தல் வருது இல்லையா, அங்கே போய் நம்ம நின்று நம்ம சிஎம் ஆயிடலாம், அதனால இங்கே வந்து நம்ம விஜயோட சேர்ந்துடலான்னு சொல்லிட்டு ஒரு மூவ் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கும் வந்து சோனியா காந்தி செக் வச்சிருக்காங்க. இப்போ மல்லிகார்ஜுன கார்கே எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதியானது. அவரோட முடிவு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். அவர் வந்து திமுகவோட தான் விரும்புவார். ஏன்னா அந்த இந்தியா கூட்டணி கர்நாடகாவில் வந்து எப்படி அவங்களுக்கு வந்து உதவியாக இருந்தது, அது மட்டும் இல்லாமல் திமுகவோட நெருக்கம் என்பது காங்கிரஸ் அவரோட நல்லா தெரிஞ்சவர் தான். அதனால திமுகவோட தான் பயணிப்பாருன்னு சொல்லிட்டு அவரோட முடிவு இருக்கும். இப்போ அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக போயிருச்சு. இனி அடுத்த கட்டமா அவங்க தொகுதிகளை தான் வந்து நிக்கணும். தொகுதி அதுதான் இப்ப சோனியா காந்தி சொல்லி விட்டது, அதிக தொகுதிகள் வேணும், எம்பி சீட்டு வேணும், முடிஞ்ச அளவுக்கு அதிகமா கேளுங்க. இந்த மாதிரியான ஒரு சீக்ரெட் மெசேஜ் சொல்லி விட்டுருக்காங்கன்னு வச்சுங்களேன். இதை வந்து இது முதல்வரோட பேசிட்டு அங்க என்ன முடிவெடுக்கப்படுது, தொடர்ந்து வாதிக்கப்படுது அப்படின்னா, காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் 40 தொகுதி வேணும், பிளஸ் 2 எம்பி பிளஸ் 1 இப்ப 2 மாத்திருக்காங்க. இதுல திமுக 25ல இருந்து இறங்கி வரதா இல்ல, திமுக 27 28 வந்துச்சு, காங்கிரஸ் மெல்ல மெல்ல இறங்கி 36 35 வந்திருக்கு. இப்ப இது தொடர்பாக தான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இன்னும் அதிகபட்சமா வேணா 2 சீட்டு கொடுத்து 30ல க்ளோஸ் பண்ணலாம் டீல அப்படிங்கிறாங்க. காங்கிரஸ் அதற்காக இறங்கி வந்துடுச்சுன்னு சொல்லப்படுது. இப்போ இந்த 2 எம்பி கொடுத்ததன் மூலமா இதனால ஒரு கணக்கு டேலி ஆயிடும், கூட்டணி கிட்டத்தட்ட மீண்டும் வந்து உயிர் பெறும் அப்படிங்கிறாங்க. நம்ம நேற்று சொன்ன மாதிரிதான், தலைவர்கள் கடையில ஜெல்லாகிறது ஈஸி, தொண்டர்கள் எப்படி ஜெல்லாவாங்க? ஏன்னா அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் திமுகவை. திமுகவும் பதிலடி கொடுத்துருக்கு. யாரு அமைச்சர் மூலமாக பதிலடியில், ராஜகண்டபன் மூலம் பதிலடிலாம் கொடுத்துருக்காங்க. 2 தரப்பு தலைவர்கள் சம்மதிச்சாலும் தொண்டர்கள் இப்போ தேர்தலுக்கு எத்தனை நாள் இருக்கு? 1 மாசம் தான் இருக்கு. ராகுல் காந்தியோட ஆட்டத்தை பார்த்தீங்களா? இதனால என்ன பலன் அப்படிங்கிறதும் ஒரு ஏன்னா திமுக வேண்டான்னு முடிவெடுத்துட்டாங்கன்னா 1 மாசம் முன்னாடியே போயிருக்கும். அதாவது கிரீஷ் சோடங்கர் வந்து ராகுல் காந்தியை தொடர்ந்து நம்ப வச்சுட்டே வந்திருக்காரு. திமுக வேண்டாம், விஜய் தான் பெட்டரா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அந்த நம்பிக்கையிலேயே வந்து ராகுல் காந்தி மூவ் பண்ணாரு. அது கடைசியில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்ப கிரீஷ் சோடங்கர் சொல்றது இல்லாம நம்பக்கூடிய இடத்துல ராகுல் காந்தி இருக்காரு. அவர் தானே பொறுப்பாளராக போட்டிருக்காரு. அப்போ இல்ல அப்ப இது எல்லாம் நம்புறாரு, கிராஸ் செக் பண்ணாம நம்பினாருன்னா அவரு போதிய தலைமைத்துவம் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ களத்துல என்ன இருக்குது, இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் மனநிலை என்னவா இருக்குன்னு பார்க்கணும். ஒரு 4-5 பேர் சொல்றதை பார்த்துட்டு அவர் முடிவெடுக்கிறாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்று, ராகுல் காந்தி வந்து பண்றது சரிதானே, அவர் கட்சி தலைவரா அவர் செய்யறது சரிதானே. அந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வளரணும், பிஜேபிக்கு எதிரான ஒரு எதிர்ப்பலை இருக்கிறப்ப நாம ஏன் அதை பயன்படுத்திக்க கூடாதுன்னு நினைக்கிறது காங்கிரஸோட இயல்பு தானே. திமுக உரிய முக்கியத்துவம் தரமாட்டேங்குது, எம்எல்ஏ எம்பி சீட்டு பெரிய அளவில் தரமாட்டேங்குதுங்கிறப்ப அப்ப நாம தனிச்சு நின்னாலோ அல்லது விஜயை கூட வச்சுக்கிட்டாலோ ஒரு பெரிய லெவல்ல காங்கிரஸ் வளரும் வந்துரும் அப்படின்னு நம்புறது அவரை பொறுத்த வரைக்கும் சரிதான். ஆனா கள நிலவரம் அப்படி இல்லைங்கிறது தான் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஒவ்வொரு முறையும் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க அவர்கிட்ட. ஆமா, இதுல என்னன்னா ஒரு ராகுல் காந்தி பொறுத்தளவுல வெற்றி முக்கியமா இல்ல அதிக தொகுதிகளில் போட்டி போடுறது முக்கியமானு கேட்டா அதிக தொகுதிகள் போட்டிகள் முக்கியம்னு சொல்றாரு அவர். ஏன்னா அதிக தொகுதிகள் போட்டி போட்டா வெற்றியோ தோல்வியோ நம்ம வந்து ஒரு வேட்பாளர் அறிமுகப்படுத்தின மாதிரி இருக்கும், பல பேருக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க களத்துல வந்து காங்கிரஸ் தொடர்கள் வேலை பார்ப்பாங்க. தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி அடுத்து வரக்கூடிய தேர்தல் அவங்க பிற்பாடு மீசை முறுக்குவாங்க. அங்க வந்து களப்பணி நடத்தணும் அப்படின்னா அதிகமான தொகுதிகள் கொடுத்தாங்க அப்படின்னா வேட்பாளர் அதிகமா போடலாம், அதன் மூலியமா புதுமுக அறிமுகப்படுத்த முடியும், கட்சியை வளரும்ன்ற மாதிரி நம்பிக்கையில் இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா இப்போ நீங்க சொன்னது போல காங்கிரஸ் ஒரு பக்கம் திமுக இடத்துல தொகுதி இந்த கூட்டணி உறுதி பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வராங்க. இவங்க திமுக கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துறாங்க. ஃபைனலா 30ல நிக்கும்னு நினைக்கிறேன். கடைசியில கூட்டணி பேச்சுவார்த்தை ஜவ்வாலாம் இருக்குல்ல, ஜவ்வா இருக்கிறாங்க முடியல அந்த மாதிரி. ஏன்னா நாளைக்குள்ள அவங்க முடிவு சொல்லி ஆகணுங்கிற நேரத்துல தான் காங்கிரஸ் கடைசி நேரத்துல ஒப்புக்குது. நீங்க மற்ற மாநிலங்கள்ல பாருங்களேன், எல்லா மாநிலங்களையும் இதே ஸ்ட்ராட்டஜி தான் காங்கிரஸ் பண்ணும். பாஜகவுக்கு எதிராக ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்க அப்படின்னு சொன்னா திமுகவுக்கு எதிராகவும் அது மாதிரி கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற மாநில கட்சிகளுக்கு எதிராகவும் ஸ்ட்ராட்டஜி பண்ணிருக்காங்க. பீகார்ல லல்லு பிரசாத் யாதவ் என்ன அப்படின்னா பாஜக எதுவும் தேவையில்ல, அவங்க தோத்துருவாங்க, நம்ம ஜெயிச்சிரோன்ற நம்பிக்கை, அதனால அப்படி போயிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இவ்வளவு தோத்துட்டு இருக்காங்க. பீகார்ல லல்லுவுக்கு எதிராக ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க கூட இருந்துகிட்டு. அது மாதிரி இங்க திமுக எதிராக ஸ்ட்ராட்டஜி பண்றது போட்டு பாக்குறதா ஃப்ரெண்ட்லி போயிட்டு தானே. அதுதான் சிக்கலாகுது இல்லை. ஏன்னா கடைசி நேரம் வரைக்கும் இழுபறியா இருக்கிறப்ப அந்த கூட்டணியுடைய ஸ்திரத்தன்மை எப்படி இருக்கும், தொண்டர்கள் எப்படி களத்துல ஒற்றுமையா வேலை செய்ய முடியும், பூத் லெவல்ல இருந்து பல இடங்களுக்கு இந்த பிரச்சனை தானே மாறும். அப்ப அது குறித்த புரிதல்லாம் என்னதான் அவங்களுக்கு இருக்குங்கிற கேள்வியும் தொடர்ந்து தோத்துட்டே இருக்காங்க. இப்ப அதனால இந்த முறை வந்து கிட்டத்தட்ட உடஞ்சிடுச்சு, பிரிஞ்சிருவாங்க, 90% வெளில போறாங்கிற தகவல் தான் எல்லாராலையும் சொல்லப்பட்டுச்சு. வெளியேறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் கணிஞ்சு வந்துருச்சு. ஆனா கடைசியா
குறுக்க அந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி ப. சிதம்பரம் உள்ள வந்து எல்லா கேட்டையும் லாக் பண்ணி ஒரு புதிய ஒரு ரூட்டை கொடுத்திருக்காரு கூட்டணிக்கு. இப்ப இதுல என்ன இன்னொரு பிரச்சனை அப்படின்னா, திமுக ஏன் இவ்வளவு நெருக்குது அப்படின்னா, நீங்க ட்விட்டர்ல பாத்துருக்கலாம், முதல்வர் வந்து திமுகவினரே ஒரு கிண்டலா விமர்சனத்தை வைப்பாங்க. எப்படின்னா, புகழேந்தி ஐயா அப்படிம்பாங்க. புகழேந்தி ஐயா யாருன்னா, இது முதல்வன் படத்துல வருவார் இல்லையா அர்ஜுன், கேரக்டர் புகழேந்தி ஒரு ஜென்டில் பாலிடிக்ஸ் பண்றாருன்னு அவருக்கு பேர் இருக்குல்ல அந்த படத்துல. அது மாதிரி இப்ப கிருஷ்ணசாமி திமுக கூட்டணிக்கு வராரு, அவருக்கு 2 சீட்டு தராங்க பிளஸ் ஒரு ராஜ்யசபா எம்பி தராங்கிற ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி இவங்க எல்லாம் சொல்ற ஐயா அவர் எப்படி இங்க வருவாரு, அவங்க அதிமுக பேசிட்டு அதிமுக பேச்சு மட்டும் தான் பண்ணிருக்காங்க, இன்னும் முடிவாகல இல்ல. இவர் தான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, என்ன ஜெயிக்க வைக்கல உங்களை நான் தோக்கடிச்சிருவோம்ல மிரட்டி வச்சிருக்காரு. அதனால அவங்க 2-3 வாட்டி இவர் தோக்க தான் அடிச்சிருக்காங்க போருக்கு, அதனாலதான் மிரட்டி இருக்காரு. இப்போ திமுகவோட பேச்சுவார்த்தை நடக்குதுங்கிறப்ப கூட்டணி கட்சிகளும் திமுகவினரும் புகழேந்தி ஐயா போதும் ஐயா, உங்களோட பக்குவத்தை எங்களால தாங்க முடியாது, பஸ் ஃபுல் இல்ல ட்ரெயினே ஃபுல் ஆயிருச்சு. ஏன்னா ஓபிஎஸ் உள்ள கொண்டு வரீங்க, தேமுதிக கொண்டு வரீங்க, போதாக்குறைக்கு இப்ப இவரையும் கொண்டு வந்தீங்கன்னா அப்போ என்னதான் பண்றது, யார் தான் ஒர்க் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டம் அவங்களுக்குள்ள வருது. அந்த விமர்சனம் போயிட்டு இருக்கு. இன்னொரு நீங்க சொன்னீங்க இல்லையா, இன்னொரு பக்கம் வந்து ஒரு பக்கம் பல கட்சிகள் வர்றாங்க, ஆனா ஆல்ரெடி இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் குடைச்சல் கொடுப்பாங்கல்ல, ஏற்கனவே கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏன்னா இப்போ வர்ற புதிய கட்சிகளுக்குலாம் அதிகமாக கொடுக்குறீங்க அப்படின்னா, நாங்கள் உங்களோட ரொம்ப வருஷமா இருக்கோம் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லையா, கொடுக்கல அப்படின்னு நாங்களும் வெளியே போவோம்னு சொல்லிட்டு முரண்டு பிடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு காட்சி திமுக கூட்டணிக்குள்ள புதுசா முளைச்சிருக்கு போல. ஆமா, அழகு இப்ப சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வருது. இப்ப மதிமுக இருக்கு, அதுல வந்து ஒரு முக்கிய நிர்வாகி ஒருத்தர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இது மாதிரி 2017 ஆர்கே நகர் தேர்தலில் நம்ம திமுகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தோம், அதற்கப்புறம் 21லயும் நம்ம அது மாதிரி பண்ணோம், இடையில நாடாளுமன்ற தேர்தல் 19 வந்தப்போ கூட நம்ம ஈரோட்டில் மறைந்த கணேசமூர்த்தி நின்னப்ப அவருக்கு எதிராக சுப்புலட்சுமி ஜெகதீசன் அரசியல் பண்ணி அவரை நெருக்கடி கொடுத்து உதயசூரில் நிக்க வச்சாங்க. 2024 தேர்தலில் தான் செத்தாலும் தனி சின்னம் தான் சொல்லி நம்ம தலைவர் வந்து துரைவைகோ தனித்து நின்று வெற்றி பெற்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து பசிக்குது அழுகுற பிள்ளைங்களுக்கு எல்லாம் பாலும் பாயசமும் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, ஆனா நம்ம வீட்டு பிள்ளை பச்சை தண்ணி குடிச்சிட்டு இருக்கு, அதையும் கொஞ்சம் பாருங்கிற மாதிரி தனது வருத்தங்களை தொண்டர்களும் அதிமுக நிர்வாகிகளும் பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது வைகோவுக்குமே கிட்டத்தட்ட ஒரு அறிவுரை மாதிரி தான் அவங்க கொடுக்குறாங்க, வெளியே வந்துருங்கிறதுக்கான நெருக்கடி தான் இது எல்லாமே. இந்த பேச்சோட சாராம்சமே வெளியே வந்துருங்க. ஏன்னா எதுக்காக இந்த பேச்சு வருது அப்படின்னா, மதிமுகவுக்கு குறைவான தொகுதிகளை ஒதுக்க திமுக திட்டமிட்டிருக்கிறதாக தகவல், எல்லா கட்சிகளும் குறைவாக ஒதுக்க போறாங்க அப்படிங்கிறதா தகவலா இருக்கு. காங்கிரஸ்க்கு குறைச்சு கொடுக்கறது பின்னாடியும் இப்படிதான் மற்ற கட்சிகள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நாங்கள் சீட் ஷேர் பண்ணணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க இப்படிதான் கேட்கறாங்க. இப்போ அதிமுகவோட பெரிய டிமாண்ட் என்னவா இருக்குன்னா, 12 சீட் நிக்கணும், ஒரு ராஜ்யசபா சீட் வேணும். ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க, வைகோ இருந்தாரு, அதுக்கப்புறம் கமல் கொடுத்தீங்க, மீண்டும் அவருக்கு தரப்படணுங்கிறது உங்களுக்கு கோரிக்கையா இருக்கு. தனி சின்னத்துல தான் போட்டிடணுங்கிறதுல உறுதியா இருக்காங்க. அப்போ இது எல்லாமே அந்த கூடாரத்துக்குள்ளேயே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதுவுமே விவாதத்துக்குரிய ஒன்றா தான் மாறிட்டு இருக்கு. ஆமா, இப்போ செல்வ பிறந்தகையை பத்தி பேசணும் அப்படின்னா பாவங்க. ஆனா ஒரு உண்மையிலே, ஏன்னா ஒரு பக்கம் கூட்டணி இங்க நிச்சயதார்த்தம் பண்ணுவாரா இல்ல பொண்ணு நிச்சயதார்த்தம் நடக்குமா, அந்த மாதிரி ஆக்சுவலா பொண்ணு நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருக்க பிசிஐல பேசுற டைம்ல, ஆனா கூட்டணி நிச்சயதார்த்தம் ஃபர்ஸ்ட் பண்றதுல ஒரு பிஸியா இருக்காரு. நீ ஃபுல்லாமே டார்ச்சர் பண்றாங்க. கிறிஸ்டோடங்கர் சொன்னாரு, என்ன சொல்றீங்க கேக்குறப்ப அவரை பத்தில எதுவுமே சொல்லல. கூட்டணி இது வந்து ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னாரு, அதை கூட தாங்கிப்பேன். 1 மணி நேரம் என்னத்த மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு தான் எனக்கு புரியல. உள்ள போயிட்டு வெளில வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகுது, 1 மணி நேரமும் மரியாதை நிமித்தமா சந்திச்சிருப்பீங்களா? திருமண நிச்சயதார்த்தம் அதெல்லாம் அழைப்பு கொடுத்துட்டாங்க, முதல்வர் உள்ளிட்ட பலரும் கலந்துக்க போறாங்க அதுல. ஆனாலும் மரியாதை நிமித்தமான சந்திப்புங்கிறதா புரிஞ்சுக்க முடியல. சந்திப்புன்னு தான் இன்னொன்று ஞாபகத்துக்கு வருது. நேத்தி எடப்பாடி பழனிசாமி டெல்லி போய் சந்திச்சார் இல்லையா, போறப்ப வரப்ப பாத்தீங்களா அவர் மட்டும் தான் போயிட்டு வந்தாரு. எப்பவும் போற கேபி முனுசாமி, எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் எங்க போயிட்டாங்க, ஏன் போல அப்படிங்கிறது அந்த கூட்டணிக்குள்ள அந்த கட்சிக்குள்ளேயே பெரிய கலைபரத்தை ஏற்படுத்திருக்கு. எதுக்கு வந்து எங்களை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு. ஏன்னா நீங்க வந்து பல முறை வந்து இவங்க தயவு தேவைப்பட்டுச்சு. இப்ப நீங்க பாட்டுக்கு போயிட்டு நீங்க பாட்டுக்கு வரீங்கன்னா அப்ப உள்ள என்ன பேசிக்கிட்டீங்க, ஏன் நாங்க இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படிங்கிற ஒரு வாதமும் அவங்க தலைவர்கள் மத்திய 2ஆம் கட்ட தலைவர்கள் மத்தியில் ஓடிட்டு இருக்கு. இதுல இப்ப டெல்லிக்கு எதுக்கு எடப்பாடி போனாரு, என்ன பேசினாரு அப்படின்னா, எடப்பாடி வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் வந்து, நாங்க ஒரு 30-35 தான் தர முடியும், அதுக்குள்ள நீங்க எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துருங்கிறாங்க. பாஜக சொல்றது எங்களுக்கு ஒரு 50+ கொடுத்துருங்க, நாங்க பிரிச்சு கொடுத்துறோம், நாங்க வேலையை பார்த்துறோம் அப்படின்னு பாஜக சொல்லுது. எடப்பாடி இந்த விஷயத்துல ரொம்ப பிடிவாதமா தான் இருக்காரு. எங்களால அவ்வளவுதான் தர முடியும் அப்படின்னு மறுபடியும் சொல்லியிருக்காரு. மறுபடியும் இந்த மாதிரி இடி கேஸ்லாம் அப்படியே கிடக்குது, பெண்டிங்ல இருக்கும் போதுல அவங்கள பாருங்க, அது மாதிரி நிறைய அதிகாரிகள் வந்து திமுகவுக்கு ஆதரவா செயல்படுறாங்க, அவங்கள பாருங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டு தேர்தல் நிதியும் கேட்டிருக்கிறதாக ஒரு தகவல் உலாவிட்டு இருக்கு. அதிமுக வந்த சோதனையாவது அதிமுக இல்லாத நிதியா பாஜக கேட்கறாங்க அப்படின்னா,
அது எடப்பாடியினுடைய ஒரு யுக்தி அப்படிங்கிறாங்க. அதுவும் நம்ம பார்க்கணும். ஒரு பக்கம் நீங்கள் சொல்கிறது போல் எடப்பாடி பழனிசாமி பாஜக நிதி கேட்டாலும் இன்னொரு பக்கம் இன்னொரு கோரிக்கையும் வச்சுருக்காங்க பாஜக தரப்பில் இருந்து. என்ன அப்படின்னா, ராஜ்யசபா தேர்தல் வருது இல்லையா, அதில் அதிமுகவுக்கு 2 இடங்கள் வாய்ப்பு இருக்குது, அவங்க ஜெயிச்சுருவாங்க. அந்த 2ல் இப்போ ஏற்கனவே என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, ஒன்று அதிமுக காரங்க போட்டி போடணும், இன்னொரு சீட் கூட்டணி கட்சிகள் அகாமடேட் பண்ணணும். அந்த கூட்டணி கட்சிகளை தான் யாரு கொடுக்கறது, தினகரனுக்கா இல்லை அன்புமணிக்கா இல்லை ஜி.கே. வாசனுக்கான்னு சொல்லிட்டு ஒரு தினகரன் கண்டிப்பாக தரமாட்டாங்க. ஏன்னா தினகரனே பாஜக மூலமாக தான் போகிறோங்கிறாரு, அவர் வெளி மாநிலங்களிலிருந்து செலக்ட் பண்ண வாய்ப்பு அதிகங்கிறாங்க. அதனால அன்புமணிக்கா ஜி.கே. வாசனுக்கான்னு பார்க்கும்போது தான் இங்கே பாஜக தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமிகிட்ட, ஜி.கே. வாசனுக்கு ஒரு சீட் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் சார்பாக பாஜக பேசியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமிகிட்ட. ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்லை இந்த முறை ஜி.கே. வாசனுக்கு சீட் ஒதுக்குறது கடினமான விஷயம் தான், 2 சீட்லேயும் அதிமுக காரங்க நிப்பாட்டலான்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ள நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால இந்த முறை ஜி.கே. வாசனுக்கு வாய்ப்பு மீண்டும் கொடுக்கறது கடினமான விஷயம் சொல்லிட்டு இவர் கன்வே பண்ணியிருக்காரு போல. அதுவும் இல்லாம ஜி.கே. வாசன் கொடுத்தாரு, அன்புமணி கொடுத்தாரு, கொடுத்துட்டு 2024 எல்லாம் பாஜக போயிட்டாங்க. அப்புறம் அந்த கட்சிக்குள்ள இந்த கேள்வி வரத்தானே செய்யும். அந்த கோவத்தையும் அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி கொடுத்தோம் எல்லாம் போயிட்டாங்க, அதனால கட்சிக்குள்ள நிறைய பேருக்கு இன்னும் வாய்ப்பு தரப்படாம இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் அந்த தேர்தலில் தரப்போறது இருக்காரு. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் நம்ம திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, இன்னொரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பாஜகவுக்கு நெருக்கடி கொடுக்குது, காங்கிரஸ் அதிமுகவுக்கு நெருக்கடி கொடுக்குது. என்ன அப்படின்னா, இப்போ காங்கிரஸ் எத்தனை தொகுதி கேட்குதோ அதற்கேற்ற மாதிரி பாஜக கேட்க ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆமாமா, இப்போ காங்கிரஸ் இப்படி வைக்கலாம், பாஜக கேட்கறது போது காங்கிரஸ் கேட்கறாங்க, அப்படி வைக்கலாம். இல்ல என்ன இந்த தகவல் தானே வெளியாயிட்டு இருக்கு. இப்போ காங்கிரஸ் எம்எல்ஏ எம்பியா இருக்காங்களே ஒழிஞ்சு அவங்களுக்குன்னு என்ன ஓட் பேங்க் இருக்கு, அவங்க செய்த தனித்த போராட்டங்கள் எத்தனை, தனித்த அரசியல் எத்தனை அப்படிங்கறதெல்லாம் பாஜக கேள்வி எழுப்புது. நாங்க தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ந்து நிக்கிறோம், அதனால அவங்களோட கூடுதலா எங்களுக்கு தரணுங்கிறது பாஜகனுடைய கோரிக்கையா இருக்கு. என்னடா வம்பா போச்சு நமக்கு அப்படின்னு அதிமுக தலைமை இப்ப இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கு. 2வது 5ஆம் தேதி மார்ச் 5ஆம் தேதி ராஜ்யசபா எம்பி சீட்டுக்கான வேட்புமனு தாக்கல் நடக்க போகுது இல்லையா. இந்த வேட்புமனு தாக்கல் திமுக அதிமுக 2 பேருக்குமே இப்ப குடைச்சல கொடுத்துட்டு இருக்கு. இப்ப இவங்க உள்ள வந்தாதான் அறிவிக்க முடியும், இன்னும் அதிமுகவாலையும் அறிவிக்க முடியல, இந்த மாதிரி பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ஒரு 2 நாள் டைம் வச்சுக்கிட்டு யாரு கொடுக்கறது எப்படி க்ளோஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே நடக்கிறாங்க. இதுல கட்சிக்காரங்களை வர சமாதானப்படுத்தணும், அவங்களுக்கு ஒருத்தவங்க தந்துட்டு இன்னொருத்தர் தராம போன பிரச்சனையா இருக்கும். கூட்டணி கட்சி இப்போ வர எல்லாமே +1+2 போயிட்டு இருக்காங்க, அதையும் சமாதானம் தான் படுத்தணும். பாப்போம். அதனால நாளை கழிச்சு அந்த மார்ச் 5ஆம் தேதி மனு தாக்கல் முடிய போது யாரெல்லாம் மனு தாக்கல் பண்ண போறாங்க, யாரெல்லாம் உண்மையிலே தாக்கலாக போறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்தா பார்க்கணும். இப்போ நம்ம வீடியோவோட இறுதி பகுதி வினோத செய்தி. நம்ம ஏஐ பத்தி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம்ல, அதை எப்படிலாம் பயன்படுத்துறாங்க, எப்படி எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற மாதிரி பேசினாலும் யூஸ்வலாகவே ஏஐயால பல வேலைகள் இழப்பு நடந்துட்டு இருக்கு. ஏஐன்னு சொல்ல ஏஐ அப்படி சொல்லுங்க, ரெண்டுமே ஆச்சரியமா தான் இருக்குது. ஆமா ஏஐனால பல ஜாப் கட்ஸ் லே ஆஃப்லாம் நடந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இங்க பெங்களூர்ல ஏஐனால ஒரு வீட்டுல வேலை பார்க்குற அந்த வேலைக்கார பெண்மணிக்கு வேலை போயிருக்கு. என்ன ஆயிருக்கு என்ன இருக்கு அப்படின்னா, பெங்களூர்ல ஐடி ஊழியர் ஒருத்தவங்க அவர் வீட்டுல வேலை பார்க்குற பெண்மணி வேலைக்கு வச்சிருக்காங்க போல. அவர் இல்லாத நேரமா பார்த்து அவங்களை கண்காணிக்கிறதுக்காண்டி ஏஐயால் உருவாக்கப்பட்ட ஒரு கேமரா, ஏஐ ரூம்மேட்னு சொல்றாங்க, அதை அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காரு போல. அது என்ன பண்ணிருக்கு, இவர் இல்லாத நேரமா அந்த அம்மா வீட்டுல தனியா இருந்திருக்காங்கல்ல, அப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து சில பழங்களை திருடிட்டாங்களாம். யார் உள்ளான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து பழத்தை எடுப்போம்னு சொல்லி திருடிட்டாங்க போல் இருக்கு. அதான் அந்த திருடின அந்த காட்சிகள்லாம் அந்த ஏஐ அப்படியே இப்போ கேட்ச் பண்ணி இவருக்கு போட்டு கொடுத்துருச்சு போல, இந்த மாதிரி திருடிட்டாங்க, நீங்கள் இல்லாத பணம் திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு இவர் அந்த ப்ரூஃப் எல்லாம் வச்சு என் வீட்டுல இருந்து பழத்தையா திருடுறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வேலையை நீக்கிட்டே இருக்கும். இல்ல எனக்கு புரியல, பசிச்சிருக்குன்னு பழத்தை எடுத்து சாப்பிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் திருட்டு லிஸ்ட்ல வர ஆரம்பிச்சிருச்சு அவர். ஆமா, அதெல்லாம் பார்த்து இப்போ எனக்கு தெரிஞ்சு இவர் அவங்கள கண்காணிக்க கேமரா வச்ச மாதிரி தெரியல, வீட்டுல என்ன நடக்குது எது நடக்குது பார்க்க வச்சிருப்பாரா. ஏஐனால யாருக்கெல்லாம் வேலை போகுது பாருங்க. அது இதை ஒரு பெருமையா வேற எடுத்து போடுறாருன்னா அவர் என்னன்னு சொல்றது, ஒரு பழம் தானே தின்னுருக்காங்க. இல்ல டெக்னாலஜி ப்ரோமோட் பண்றாரா இல்ல என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியல. டெக்னாலஜி எவ்வளவு டேட்டாவை திருடுது தெரியுமா, அது ஏஐ சொல்லுமா. ஒரு பழத்தை திருடினதா பாவம். பேசலாம் அழகு. மீண்டும் பல செய்திகளோடு சந்திப்போம். நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.